மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே விக்கிரமங்கலம் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவி அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விக்கிரமங்கலத்தில் ஆசிரியர் மீது பொய் புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறி 2வது நாளாக தொடர்ந்து பெற்றோருடன் சேர்ந்து பள்ளி மாணவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், விவரங்கள். வணக்கம் சரவணன். மதுரை விக்கிரமங்கலம் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் மீது மாணவி ஒருவர் நேற்றைய பொழுது மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் ஒரு புகார் மனுவை கொடுத்திருந்தார். அந்த புகார் மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த ஆசிரியர் மீது என்பது வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் ஆசிரியர் மீது கொடுக்கப்பட்ட புகார் என்பது பொய் புகார் என்று கூறி ஆசிரியருக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 2வது நாளாக பெற்றோருடன் சேர்ந்து மாணவ மாணவிகள் பள்ளியை புறக்கணித்து தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் பகுதியில் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக தற்காலிக ஆசிரியராக விக்கிரமங்கலத்தைச் சேர்ந்த ஆசிரியர் மூர்த்தி என்பவர் பணியின் அமர்த்தப்பட்டு சுமார் 30 ஆண்டுகளாக அந்த பணியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் அந்த பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் கடந்த சில ஆண்டுகளாக முழு தேர்ச்சி பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இந்த விக்கிரம அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியை சிறந்த பள்ளியாக விளங்கி வருவதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் நேற்றைய பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தாமோரன்பட்டியைச் சேர்ந்த மாணவி தற்சமயம் ஒரு புகார் மனுவை நேற்று பொழுது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தெரிவித்திருந்தார். மூர்த்தி மீது திடீரென்று பாலியல் புகாரும் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று மாலை 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆசிரியருக்கு ஆதரவாக பள்ளி வளாகம் முன்பாக அமர்ந்து ஆசிரியருக்கு ஆதரவாக கோஷங்களை எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் எங்களது ஆசிரியர் 30 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார், மாணவி கூறுவது என்பது தவறானது, ஆசிரியர் மூர்த்தியை பொறுத்தவரையில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார் என்று சேர்ந்து தற்சமயம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளாக தங்களது பெற்றோர் சேர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் ஆசிரியர் ஆதரவாக பள்ளியை புறக்கணித்து பள்ளி முன்பு அமர்ந்து போராட்டத்தை ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவி ஒருவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சென்று பள்ளி ஆசிரியர் மீது பாலியல் புகார் அளித்த நிலையில் ஆசிரியருக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் வேளையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் மாணவர்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.